ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய மிளகா செடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முச்சி கட்டிக்கிச்சுன்னா நான் சொல்கிற ஒரு ரெண்டு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிளகா செடி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக திரும்ப நார்மல் நிலைக்கு. எங்கள் செடி மொத்தமே இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுறது அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய மாட்டு கோமியம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாட்டு கோமியத்தை வந்து ஒரு நாள் என்ன பண்ணாக்கா அப்படி மிளகா செடி மேலே நம்ம தெளித்து விடணும். ஃபஸ்ட் நாள் இதை தெளித்து விட்டுட்டிங்கன்னா ரெண்டாவது நாள் அப்படியே விட்டுறக்கூடாது. ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் தண்ணியை ஒரு நாள் தெளிக்கணும். ஆக மொத்தம் 2 நாள் ஆயிடுச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா 4 நாள் பண்ணணும். ஒன்றை விட்டு ஒரு நாள் மஞ்சள் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு கோமின்னு சொல்லி தெளிச்சுட்டு அதுக்கடுத்து 5ஆவது நாள் இந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்பலை போட்டு நீங்கள் மேலே தூவி விட்டாலே போதும். அப்படி இல்லை இதெல்லாம் எங்களுக்கு வேண்டானா அப்படி நீங்கள் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிக்கலாம். இல்லை எங்களுக்கு இப்படியே நாங்கள் இதை சரிப்படுத்தணும் அப்படின்னாக்கா நான் சொன்ன இந்த 2 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக ரிசல்ட் வரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.